ஜனநாயகன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னா, இப்போது கரண்ட் ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கிற விஜய்க்கு தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் லைஃப்பை இதோட முடிச்சுக்கிட்டாருங்கிறதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நான் பர்சனலாக விஜய் சாருக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ரிவ்யூ சேனல் ஆரம்பித்ததே மெர்சலுக்கு தான். மெர்சலான ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவில் தான் கோயம்புத்தூர் விமர்சகர் சேனலே ஒரு 9 இயர்ஸ் பேக் ஆரம்பித்தேன். அந்த ரிவ்யூ ஒழுங்காக போலினா நான் இவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த 9 இயர்ஸ் ஜேர்னி எனக்குமே இருந்திருக்காது. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சிஎம் விஜய் சார். அண்டு உங்கள் படங்களுக்கு இன்னும் பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்டு அதில் இருக்கிற லைஃப் லெசன்ஸுக்குமே தேங்க்ஸ். ஜனநாயகன் அந்த சீனெல்லாம் இல்லைங்க. நல்லா ஜாலியான ஒரு மசாலா கமர்ஷியல் படம் தான் தளபதி கடைசியாக கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்ணில் லைட்டாக தூசி விழுந்துருச்சு, அதனால தான். ஸோ கம்மிங் பேக் டு ஜனநாயகன். அப்படிங்கிற ஒரு மிஷன் வில்லன் ஜான் ஹிம்லர் சக்ஸஸ் பண்ணிட்டா டோட்டல் நாடே காலி. இதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாம். அதை நம்ம தளபதி வெற்றி கொண்டான் எப்படி டேக்கிள் பண்ணி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயகன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த ரிவ்யூ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம கிருஷ்ணன் பேசுகிறேன். குட்டி மெசேஜ். நீங்கள் இதை அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு இப்போ பண்ணியிருக்கீல இது சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். குறைகளை கொஞ்சம் லேட்டர் ஆன் ஒரு 2-3 இன்சிடென்ட்க்கு அப்புறம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் குறைய தவிர்த்துட்டு அவனோட பாசிட்டிவ் சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு வெல்விஷரா மாறினீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரதை விட உங்க கூட இருக்கிறவங்களோட மாற்றத்தினால உங்களோட கேரக்டர் இன்னுமே நல்லா பில்ட் ஆகும். ஸோ எப்பவுமே குறை சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்றத தவிர்த்துட்டு ப்ரெசன்ட்ல என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அப்ரிசியேஷனை அவங்களுக்கு கொடுங்க. ஜனநாயகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு மார்வல் ஸ்டுடியோஸ் ஒரு டிசி யூனிவர்ஸில் தான் சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி லாஜிக் விதிமீறல்கள்லாம் பண்ணாலுமே ரசிக்க தோணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை காலங்காலமாக விஜய் படங்கள் உடச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்காக சர்ச்சைகளும் எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னால இப்படி ஒரு ஆக்ஷன் ஸ்டன் பெர்ஃபார்மன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ரியல் லைஃப்ல இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அந்த படத்தோட ஹெட் கவுண்ட்ஸ் தேட்டருக்கு வரவங்க குறையவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் மசாலா ட்ராமா தான் இந்த ஜனநாயகன் படமும். என்ன ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக அனலைஸ் குக் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் இது கெச் வினோத்தும் இந்த படத்தில் இருக்கிறங்காட்டி அவரோட இன்புட்ஸுமே சில இடங்களில் நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபியரை பற்றி அவருக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜை ஸ்க்ரீன் பிளே மூலியமா ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், பகவந்த் கேசரியில் சொதப்பன சீன்ஸை இன்னுமே நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்ஸுமே விஜய் சார் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு அவர் நம்பி எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் யோசிக்கிற மாதிரி சில பொலிட்டிக்கல் ட்ராமாவுமே இந்த படத்தில் ஒரு ஐடியாலஜியாக கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக பாபி டியூல் வர ஒரு சீன்லாம் தேட்டரே சைலண்ட் ஆயிடுச்சு, கத்திட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறத விட இன்னும் நம்ம விஜய் படத்தில் இந்த மாதிரி ஒரு வில்லத்தனமெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கேங்கிற மாதிரி சில சீன்ஸை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அந்த சீன்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அவரோட வில்லத்தனத்தை. ஆனால் ஒரு கோளாறான வில்லன் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு கமர்ஷியல் ஸ்டீரியோடைபிக்கல் சினிமாவில். பட் இருந்தாலும் அந்த வில்லனை எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கெச் வினோத் காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் அனிருத். அதாவது ராவண மவண்டா தான் ஒரு தீம் சாங்காக இருக்குது. பட் அதுலேயே நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி கச்சேரியில் வர சில ஸ்னிப்ஸை எடுத்துட்டு, அதாவது சில ஸ்னிப்பட்ஸை எடுத்துட்டு அதை கொஞ்சம் வேற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ட்ரை பண்ணி சில சீன்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸுக்கு தனியாக போட்ட ட்ராக்காக இருக்கட்டும், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், லவ் சீன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன்ஸுக்கு அவர் ட்ரை பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த மாதிரி படத்தில் எலிவேஷனாலும் சரி காமெடினாலும் சரி மியூசிக்கில் அனிருத் யாருன்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. அனிருத்னாலே ஒரு மியூசிக்கில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. படத்துக்கு தான் அந்த மியூசிக் தாங்காதுங்கிற ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருக்குது. பட் அந்த ஒரு நெகட்டிவுமே இந்த படம் பூர்த்தி செஞ்சிருச்சு. படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பகவந்த் கேசரியோட ரீமேக் கெச் வினோத்தே கலாட்டா ப்ளஸில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பர்டிகுலர்லி அந்த ஒரு சீனுக்காக தான் பகவந்த் கேசரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சீனில் வேற அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் தான். அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றினது கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அந்த டைலாக் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அந்த சில சீன்ஸை எமோஷனல் டெப்த்தாக காட்டுறங்கிற பேரில் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எனக்கு இந்த படத்தில் எனக்கு இருக்குது.
நான் பகவந்த் கேசரியை விட ஒரு சீன் இங்கே பாரு சூப்பராக வைக்க போகிறேன்னு ஆடியன்ஸை சீட் எஜில் வச்சுக்கிட்டு அதை விட ஒரு பழைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டீங்களேன்னா கட்சி வினோத்தனா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சீன் படத்தில் இருக்குது. அண்ட் சில எலிவேஷன் சீன்ஸுக்கான பேஸை ஸ்ட்ராங்காக அந்த சீன்லேயே இருக்குது. அதை ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஆனால் படம் கரண்ட்டில் இருக்கும்போது யூபார் ஏக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ராவா ரத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வைலன்ஸ் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம்னா அதுக்கு ஜஸ்டிஸாக வந்து சீன்ஸை எழுதி ஆக்ஷன்ஸை கொரியோகிராஃப் பண்ணிருக்கணும். பட் காட்டின ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஜய் ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா அதுக்குமே ப்ராப்பராக ஒரு கதை அதுக்கு பின்னாடி இருந்து அது டென்ஷன் பில்ட் ஆகி ஒரு எலிவேஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கலான்னு எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் யூஸ்வலி விஜய் படங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு காமனான ஒரு நெகட்டிவுமே இருக்கு. ஹீரோ வர்ஷிப்புங்கிறது படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்கு. பட் இது ஒரு மைண்டு ப்ரிப்பரேஷன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி படங்களை இப்படிதான் அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு தாட் இருக்கு. அந்த தாட்ல மேபி நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பிடிக்காம இருக்கிற சில சீன்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் விஜய் ஃபேன்ஸ், விஜய் பிடிச்சவங்களுக்கான எடுத்த ஒரு விஜய் ஃபேர்வெல் படம். இதுல வந்து இது நெகட்டிவ் அது நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறத விட மக்கள் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணட்டும் இது வந்து ஒரு பெட்டர் படமா இல்லையா அப்படிங்கிறது. கண்டிப்பா மோசமான படம்னா 1 வீக் மேல அது எந்த ஸ்டார் படம்னாலும் ஓடாது. லெட்ஸ் see வாட் பீப்புள் திங்க்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கிறதுன்னு சொல்றதை விட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை இருக்கிற டைம் டியூரேஷனை இன்னுமே கரெக்டாக தான் வினோத் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அவரால் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் எடுத்திருக்காருங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் சில ஏஐ வீடியோஸை வந்து சாலிடாக ஒரு 1 minute 2 minutes வர மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. மேபி அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோன்னு இருந்த அந்த சதுரங்க வேட்டையில் அந்த ஒரு காமிக் டிராயிங்ஸில் ஃப்ளாஷ்பேக்ஸ் சொன்ன விதத்தை அதுக்கப்புறம் வந்த எந்த படத்துலையுமே என்னால் வந்து பார்க்க முடியல எக்ஸப்ட் தீரன் அதிகாரம் ஒன்று. அதையே அந்த ஏஐ வீடியோஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது இன்னுமே படத்துக்கு சொல்ல வர அந்த ஒரு வாய்ஸ் ஓவருக்கு ஒரு டெப்த்தை கொடுத்துருக்குன்னு இன்னொரு ஒரு தாட்டுமே இருக்கு எனக்கு. வாய்ஸ் ஓவர்னு சொல்லும்போது 2 பேர்த்த எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. வாய்ஸ் ஓவர்னா இவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிழல்கள் ரவியை எல்லாரும் செலக்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் இந்த படத்துலையுமே வந்து அவர் தான் இந்த கதையை சொல்றாரு. அந்த கதையை சொல்லும் போது அவருக்கு இருக்கிற அந்த ஒரு எமோஷன் ஆடியன்ஸுக்கு கடத்திட்டாரு அப்படின்னு கேட்கும்போது அதுல தான் அவர் கிங்குங்கிற மாதிரி சூப்பரா டைலாக் டெலிவரி வாய்ஸ் ஓவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கதை வந்து இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு நரபலி பத்தி. ராட்சசன்ல ப்ரொஃபஸரா வந்திருப்பார்ல டீச்சரா, அவர் சொல்ற அந்த ஒரு ஸ்டைலுமே வந்து இந்த படத்துல எனக்கு பார்க்கறதுக்கு சீனை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குச்சு. முக்கியமா ஸ்ரீலீலா வர போர்ஷன்ஸ் பகவந்த் கேசரியில ஒரு கிரிஞ்சுத்தனமா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கேரக்டர் ரிடம்ஷன், அந்த கேரக்டருக்காக பகவந்த் கேசரி நிக்கிறதுங்கிற ஒரு சீன் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பகவந்த் கேசரியில யூனிக்கா இருந்துச்சு. இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றங்கிற பேர்ல கெடுத்து விட்டாங்களோங்கிற ஒரு டவுட்டுமே இந்த படத்துல எனக்கு இருக்கு. மமிதா பைஜுமே படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் என்ன வர எல்லா சீன்ஸும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் சில சீன்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. பூஜா ஹெக்டே ஒரு டீசெண்டான ஒரு ரோல் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சர்ப்ரைசிங்லி நிறைய ஹியூமர் சீன்ஸ் அவர் பண்ணது நல்லா இருந்துச்சு. பாபி டியோல்ங்கிறது வந்து விஜய் படங்களுக்கு இருக்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ஸ். இத்தனை நாளாக வந்து ஒரு துப்பாக்கிக்கு ஒரு வித்யுத் ஜம்வால், கத்திக்கு ஒரு நிதின் முகேஷ் இப்படின்னு இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வரிசையில் ஒன் ஆஃப் த ஒரு டெரரான ஒரு வில்லனா வந்து பாபி டியோல் இருப்பார். அவரும் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே ஒரு மாதிரி ஒரு ஆறாவை கடத்துறாரு. ஸ்பெஷல் மென்ஷன் இந்த படத்தில் 2 பேர் இருக்காங்க. நான் போன தேட்டரில் வந்து சப்டைட்டில்ஸோட தான் போட்டாங்க. நிறைய விஜய் படங்கள் அண்ட் பெரிய பெரிய படத்துக்கு இவங்க தான் சப்டைட்டில் பண்ணாங்க. ரேக்ஸ் அப்படின்னு வந்து வரும் கடைசியில் சப்டைட்டில்ஸ் பை. அவங்களோட சப்டைட்டில்ஸுக்குன்னே தனியான ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்குமே பர்சனலாக அவங்க சப்டைட்டில்ஸ் பிடிக்கும். இந்த படத்துக்குமே வந்து கதை ஒரு மாதிரி எலிவேஷன் போயிட்டு இருக்குன்னா இவங்க சப்டைட்டில்ஸ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு அவங்க வேற மாதிரி ஒரு கதை எலிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் சப்டைட்டில்ஸ் ரேக்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 2வது இந்த படத்தோட எடிட்டர் பிரதீப் இ ராகவ். இதுதான் இவருக்கு 25வது படம். இந்த படத்துல கிரெடிட்ஸ்ல பார்த்தேன். முதல்ல அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன். இந்த படத்துல எடிட்டிங்க்குன்னே வந்து சில பாகங்கள் வந்து இருக்கும், செதுக்கல் பண்ணியிருப்பாங்க. ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். ஒரு கமர்ஷியல் சினிமாவை இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீட்டர்ல வந்து இதுக்கு முன்னாடி படங்கள்லயும் பண்ணிட்டு இருந்தாரு பிரதீப் இ ராகவ். இந்த படத்துலயும் ஒரு யூனிக்கான ஒரு எடிட்டிங் டச்சை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அண்டு இன்னும் சில ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குது. இந்த படத்துக்கு செலக்ட் பண்ண காஸ்டியூம்ஸ், அந்த காஸ்டியூம் டிசைனரோட ஒர்க்கு, மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க்கு, செட்டு போட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு இப்படின்னு இவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஒர்க்காக தான் தெரியும் படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க இவங்க 3 பேரும். இது இல்லாமல்
இந்த படத்தில் சில விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸுமே படத்தில் நல்லா இருந்துச்சு. சிஜிஐயாக பார்க்கும்போது சில சிஜிஐ ஆப்ஜெக்ட்ஸுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு சொதப்பலான விஎஃப்எக்ஸ் சிஜிஐயாக இருக்கிற சீன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ். அதே மாதிரி இந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். ஓடிடியில் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காதீங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தா தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து இந்த படம் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டர்ல. அதே சப்போர்ட்டை குறையாம அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட்டை டெல்லி ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுங்க. அவங்க கேட்கறது நீட் வேணாங்கிறது இல்லை, எங்களுக்கு தேவையானது ஒரு ஃபேரான ஒரு நீட் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நான் பர்சனலாக என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள். படமும் நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க ஃபேமிலியாக. இது வந்து ஒரு ஏ-ரேட்டட் ஃபிலிம். குழந்தைங்கள புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஸ்பாயிலரே இல்லாமல் என்னெல்லாம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சனோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தருவாங்க. ஜனநாயகன் ஏ ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம். கோ அண்ட் வாட்ச் இட் ஃபார் தளபதி விஜய். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.